குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் 5/14/23 ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த தேதிகளானது புத பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த எண்களாக திகழ்கின்றது. இவங்களை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் பிடித்தமானவர்களாக இவங்க இருக்கிறாங்க. எல்லோரையும் இவங்களும் அரவணைச்சி செல்பவர்களாக இருக்கிறார்கள். யாரையும் இவங்க வேண்டான்னு ஒதுக்கிறதே இல்லை. எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுகின்றார்கள். எல்லோரையும் நேசிக்கிறார்கள். இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இவங்க மாமன் அப்படின்ற உறவை இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒன்று இவங்க மாமன் வீட்டில் பிறக்கிறவங்களா இருக்கிறாங்க. இல்லாட்டி எங்கள் மாமா தான் என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எங்கள் மாமா இல்லைனாக்கா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் கேட்க முடியும். அத்தகைய ஒரு அமைப்பை பெற்றவர்களாக இந்த அன்பர்கள் இருக்கின்றார்கள். இவங்க தான் பேசும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வா மச்சி, வா மாமு அப்படின்னு ஒரு உரிமையோடு நண்பர்களை கூட அப்படி தான் இவங்க கூப்பிட்டு தங்களுக்குள்ளே அந்த உறவை நீட்டித்து கொள்கிறார்கள். அப்படியான ஒரு அன்பர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நாள் முழுக்க கூட அன்னமும் தண்ணீரும் இல்லாமல் கூட இவங்களால இருக்க முடியும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் மௌனமாக இருங்கன்னு சொன்னோம்னா இவங்களால அது முடியறதில்ல. இவங்களுக்கு பேசணும், அதுதான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா சிரிப்பு, அந்த நகைச்சுவை. எவ்வளோ பெரிய ஒரு மன இறுக்கத்திலேயோ அல்லது மன சங்கடங்களிலேயோ இருக்கிறவங்கள கூட அந்த உதட்டளவிலையாச்சும் அந்த ஒரு புன்னகையை வரவழைப்பதில் இவங்க தான் கெட்டிக்காரங்க. அதனால தான் புத பகவானை விகட கவி அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். இந்த சிரிப்பு அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னாக்கா மனிதனுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை அவனால் கடந்து செல்வதற்கு இயலாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மருந்தாக இந்த சிரிப்பு, நகைச்சுவை அப்படிங்கிறது திகழ்கின்றது. அந்த நகைச்சுவையை, அந்த ஒரு சிரிப்பை வரவழைப்பதில் மிக வல்லவர்களாக இந்த புத பகவானின் ஆளுமையிலும் ஆதிக்கத்திலும் பிறந்தவர்கள் திகழ்கின்றார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவங்களால முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இவங்களால தனியாக இருக்க முடியறதில்ல. ஒன்று 4 பேரோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா 4 பேர் இருக்கிற இடத்த தேடி இவங்க போயிடுறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு கல்வியிலையும் சரி, கணிதத்துலேயும் சரி சிறந்து விளங்குகின்ற அன்பர்களாக இவங்க இருக்கிறாங்க. அதே போல் பேச்சு கொடுத்தே அந்த பேச்சிலேயே மற்றவங்கள கவர்ந்து விடுவார்கள். இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னோம்னாலே இந்த 3 விஷயங்கள் தான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு பண்ணி பேசுவாங்க. அந்த கணக்கு பண்ணி பேசி அந்த காரியத்தை முடிப்பாங்க. இவங்கள பொறுத்தவரையிலும் பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆளுங்க. அதாவது இந்த கைகலப்பு, இந்த மற்ற விஷயம் அடிதடி இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பேசினால் தீர்வு உண்டு அப்படின்னு நம்புகிறவங்க, அதை முடித்தும் காட்டுபவர்கள். இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாட்டின் தூதராகலாம் இருக்கிற அமைப்பை பெற்றவர்கள் இவங்க தான்.
ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பெற்ற அன்பர்களாக இவர்கள் வந்து திகழ்கின்றார்கள். இவங்க கிட்ட இருக்கிற அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் இவங்கள பார்த்தோம்னா ஒரு வயசான தோற்றமே உங்களுக்கு தெரியாது. ஒரு 40 ப்ளஸ் இருக்கிற வயசில இருக்கிறவங்கள கூட பார்த்தோம்னா, ஒரு 30 வயசு தான் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தை இவர்களின் தோற்றம் கொடுத்ததுங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரையிலும் எப்போ பார்த்தோம்னாலும் அந்த இளமையோடையும், அந்த புன்னகையோடையும், அந்த கேலி, கிண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையே வந்து இவங்க வந்து பயணிக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது வந்து அ எளிமையா வந்து கிடைச்சிடுது. அது சில நேரங்கள்ல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்ட கூட எட்டி விடுது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவங்க பேசும் விதம், இவங்க பழகும் விதம், இதுதான் வந்து அந்த சூழ்நிலைய ஏற்படுத்தி குடுக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இவங்கள போல வந்து ஒரு உயிரினங்களை மதிப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நேசிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு நிகர் வேற யாரும் இல்ல. அதாவது வந்து அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, மனைவி, மக்கள்னு சொல்லிட்டு அந்த உறவுகளையும் சரி, தாவரங்கள், அ வீட்டு வளர்ப்பு பிராணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெட் அனிமல்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இவைகளே ஆகட்டும், இவங்க வந்து அதுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் குடுத்து, அதுங்க மேல வந்து ஒரு தனி ஒரு அக்கறை, அன்பு செலுத்துற அன்பர்களாக வந்து இந்த புத பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். இவங்களுடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு தாங்க மத்த எண்களில் பிறந்தவர்களை காட்டிலும் இவங்களுக்கு வந்து தொழில் அமைப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு லிஸ்ட்டே குடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த தொழில் அமைப்புகள் வந்து சரளமா வருது, அதிகமா வருது. இருப்பினும் அதில வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள இங்க குடுக்குறேன். அ எதெல்லாம் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பாருங்க. முதல் விஷயமா எழுத்து. அந்த எழுத்தின் மூலியம் அப்படின்றத சுருக்கமா சொல்றேன். இதில வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சுக்கிட்டாலும் சரி, புத்தகம் எழுதுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பத்திரிகையாளர்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, சுருக்கமா எழுத்து. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா, தரகு, கமிஷன், ஒப்பந்தம், அக்கவுண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, ஆ வக்கீலு, ஆசிரியரு, ஜோசியரு, மேடை பேச்சாளரு, இந்த ரேடியோலாம் வர்ணனையாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? வானொலியில. அவங்க வந்து ஆர்ஜேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஆர்ஜே, அப்புறம் வந்து விஜே, வீடியோ ஜாக்கி, அ அடுத்தது பார்த்தோம்னா, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஆ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஷேர் மார்க்கெட்டு, அ வக்கீலு, இப்படின்னு நான் முதல்லயே சொன்ன மாரி தான். இவங்களுக்கான ஜாப்ஸு, இவங்களுக்கான வேலைகள பொறுத்தவரையிலும், அது ஒரு நீண்டதா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சுருக்கமா குடுத்துருக்கேன். இவங்களுடைய இன்னும் கொஞ்சம் கூடுதலான சிறப்பு அப்படின்னோம்னா, இவங்ககிட்ட பொருளாதாரம் இருந்தா தான் முன்னுக்கு வருவாங்கன்ற ஒரு நிலைப்பாடு இவங்ககிட்ட இல்ல. எந்த இடத்துல, எந்த சூழல்ல, எப்படி இவங்கள எடுத்துட்டு போயிட்டு எங்க விட்டாலும் சரி, அப்படியே தனியா விட்டுட்டு வந்துட்டா கூட இவங்க வந்து பொழச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து அந்த சமயோஜித புத்தியும், சாமர்த்தியமும் ஒருங்கே இணைந்திருக்கின்ற ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, அது இவங்க தான். மேக்ஸிமம் இவங்கள பொறுத்தவரையிலும், இவங்க கிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான அ சமயோஜித புத்தியும், அந்த சாமர்த்தியமும், இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா, இவங்ககிட்ட வந்து அந்த கல்விக்கும் சரி, அந்த பேச்சுக்கும் சரி, ஆ சிறப்பா செயல்படுவதனால மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து சொந்தமா எதனா செய்யணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஓரளவுக்கு வந்து வெளியில போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வேலை செய்தாலும், சொந்தமா வந்து இவங்க வந்து செய்யணும். அதில வந்து தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கிறதுல பெரும்பான்மையானவர்கள் அ சொந்தமா பிஸ்னஸ் செய்ற அமைப்புல தான் இவங்கலாம் வந்து இருக்கிறாங்க. எப்படியும் கொஞ்ச நாள் அப்படி இப்படி போயிட்டு கீட்டு வந்து சொந்தமா ஏதோ ஒன்ற செஞ்சு, ஓரளவுக்கு வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இந்த தேதிகளில் பிறந்த அன்பர்கள். ஆக இந்த பதிவுல வந்து
புத பகவானின் அந்த அற்புதமான ஒரு நவகோளின் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு நவகோள் அப்படின்னாக்கா புத பகவான் தான். அதே போல் வந்து எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு நபர்கள் என்றால் அந்த புத பகவானின் அந்த தேதிகளில் பிறந்த இந்த அன்பர்கள் தான். ஸோ அவர்களை பற்றிய பதிவு இந்த பதிவில் பார்த்தோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயாவின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.